பேசுறீங்களா? நீங்க விவசாயத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? விவசாயத்துக்காக என்ன பண்ணிருக்கேன்னா எப்படி நான் சொல்றது? ஆட்சிக்கு வந்து கேளுங்க அந்த கேள்வி. இல்ல நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் இதை பத்தி என்ன இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதான் நான் சொல்றேன், விவசாயத்தை என்ன பண்ணுவேன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்ப்பா. அண்ணன் என்ன சொல்றேன், வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்யணும், காப்பாற்றணும்னா அதை அரசு பணியாக மாற்றணும். அப்பதான் விளைநிலங்களை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க. விளங்க அவனுக்கு. அப்ப பாரம்பரிய விதையை மீட்டு நம்ம வேளாண்மையவே நம்ம வந்து சொல்லணும், அதை அரசாங்க பணியா மாற்றினாதான் படித்த இளைஞர்களை செய்ய வருவாங்க. இப்போ டாஸ்மார்க்ல சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்களெல்லாம் எம்எஸ்சி எம்பிஏ படித்த இளைஞர்கள் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் 3500 வேலைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. பொறியியல் படித்த மாணவர்கள் 400 பேர் வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு வேலையின்மை இருக்குது. ஆனால் அண்ணன் சொல்றதுல அவரவர் வாழ்விடத்திலேயே எல்லாருக்கும் அரசு வேலை வந்துடுது. நீ வேளாண்மைனா வெறும் நெல் விளைய வைக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ பருத்தியிலிருந்து நூல் எடுக்கிறது, அதிலிருந்து தொழிற்சாலை, அதிலிருந்து நெசவு, அப்படிதான் நீ பார்க்கணும். அப்போ ஒன்று தொட்டு அங்கங்கே வாழ்விடத்திலே அரசு வேலை வந்துடும். அப்போ அதனால என்ன சொல்றேன், அவர் வாழ்விடத்திலே அரசாங்க பணியை கொடுக்கும்போது கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க, நகரங்கள் பிதுங்கி வழியாது, கிராமங்கள் காலியாகாது. வேற கேள்வி அண்ணா இங்கண்ணே சொல்லுங்க அண்ணா. கடந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து அவர்கள் எதிர்கட்சிகளா இருக்கும் போது அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க வந்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு தரோம், உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு கூட நிக்கிறோம் அப்படின்னு திராவிட கட்சிகள் எல்லாமே சொல்லுதுன்னு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பத்தி கண்டுக்கிறதுக்கு இல்ல, நாங்க மனு கொண்டு போய் கொடுத்தா கூட அதை வாங்க கூட மறக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கு. ஐயா ராமதாசும் அதே நிலையில வந்து இப்போ இஸ்லாமிய சமூகத்தை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ அண்ணன் கூட சமீபத்துல இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக போராட்டம், அண்ணன் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயிலுக்காக மனித உரிமை மீறல்கள் நடக்கும்போது எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவராக இருக்கீங்க. இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துல நாம் தமிழர் கட்சி இல்லாத போது இவ்வளவு விஷயங்களை நீங்க செய்யும் போது அடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளை எப்படி வந்து எங்க கூடயே இருப்பீங்களா இல்ல திராவிட கட்சிகள் மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களான்ற ஐயோ என்னுடைய சமூகத்துக்கே இருக்குன்னு. ஏன் இந்த ஐயம் அப்படின்னா, ஏற்கனவே 50 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகம் வந்து ஏமாந்துகிட்டே இருக்குன்னு. ஏற்கனவே நாங்க ஏமாற்றப்பட்ட சமூகமா இருக்கோம். அண்ணங்கிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்ற உறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து எங்களுடைய சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயங்களே வந்து எல்லாருமே இதுதான்ப்பா சொல்றாங்க, ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்புறம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுதான் சொல்றாங்க. அதான் என்னுடைய கேள்வி. ஒரே ஒரு விஷயம், தம்பியுடைய கருத்து என்னன்னா, திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க. எல்லாரும் வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா கூட அப்படியே வாக்குறுதி கொடுத்து அவரும் கடந்து போயிட்டார், மாறிட்டாரு. இப்போ நீங்க உங்களை நம்பி இந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களித்தான்னா உங்களுடைய நிலைப்பாடை பற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் இதுக்கு காரணம் வந்து நம்ம மக்கள் நீண்ட காலமாக நம்பி ஏமாற்றப்பட்டதுனால புதிதாக ஒன்றை நம்புறதுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அது மானுட இயல்பு தான். நம்ம இஸ்லாமிய மக்கள் நம் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த இயல்பு இருக்கிறது. இப்போ வந்து நான் என்ன, நீ சொல்கிற அந்த வலி காயத்திலிருந்தே வந்த மகன்கிறதுனால நீ பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் இதெல்லாம் நீ தனியாக சொல்கிற, நான் அப்படி பார்க்கல. இப்போ எங்கள் ஊர் இளையான்குடி புதூரில் இருக்கிற இஸ்லாமியர்லாம் யாருன்னு உனக்கு தெரியும், பூரா என் சொந்தக்காரன் தான் இஸ்லாமியராக இருக்கான். நாங்கள்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே மச்சான் ஒரு தாய் பிள்ளைகள் தான். இப்போ என்னோட தனிப்பட்ட அதுக்கு ஒரு ஒட்டு உறவுங்கிறது, அந்த பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது, அந்த உறவு என்பது நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து எங்கள் ஊரில் படித்தேன். அது தாத்தா காமராஜ் ஒரு காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமாக இருக்கலாம். அது
அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியில் படித்தேன், புதூரில் படித்தேன். அது ஒரு இஸ்லாமிய பள்ளி. அங்கேருந்து 11, 12 இளையாங்குள்ள படித்தேன் மேல், அதுவும் இஸ்லாமிய அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட பள்ளி. அப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கலைக்கல்லூரியில் தான் இளங்கலை பொருளாதாரம் படித்தேன், அதுவும் இஸ்லாமிய மக்கள் நடத்தின கல்லூரி. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் பேசுகிறேன், அதில் இந்த கருத்து எடுத்து வைக்கிற தர்க்கம், என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் யார் கேட்டாலும் பதில் சொல்கிற ஆற்றல் எனக்கு இருக்குன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் இருந்து அறிவு குறைதான். அதனால எனக்கு எனக்கு இப்போ எங்கள் ஐயா இறந்துட்டார் சிக்கந்தர், அது அவருடைய செல்ல மகன். நான் எனக்கு புத்தகம் அங்கே காசு இருக்காது, அவரே எனக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருவார். அப்படி தான் இப்போ படித்தோம் நாங்கள். அதனால் அது ஒரு உறவுக்கு பிணைப்பாக நாங்கள் வாழ்ந்த மக்கள். அதனால் எனக்கு இந்த நீ சொல்கிற இந்த பிரித்து பார்க்குறது இருக்குல்ல, நீ அண்ணா நீ வந்தால் செய்வியான் அப்படி சொல்லக்கூடாது. நான் வந்தால் எனக்கு நீ என்ன பண்ணிக்கிறவாயின்னு கேட்டால் அப்படி இருக்கு. சீமான் உனக்கு நீ என்ன செஞ்சுக்கிறவாங்கிற மாதிரி தான் நீ கேட்குற கேள்வி இருக்குது. ஒரு உறுதியை நீ ஏமாற்றப்பட்டதா உணர்ற மாதிரி தான் நான் ஏமாற்றப்பட்டதா உணர்றேன். இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையே நான் சொல்கிறேன். முதலாக சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணவரே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கு பிறகு அந்த வழக்கில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு தாருங்கள்னு சொல்வது, வந்தவொன்னே அதை பற்றி பேசுறதே இல்லை. அதை விட கூட கொடுமை, நான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளை வலியுறுத்தி போராடிட்டே வரும்போது பாளையங்கோட்டையில் கூட்டம் போட போகும்போது எனக்கு தடை விதித்து என்னை போட விடாமே தடுத்தது. நீங்கள் கேட்டால் RSS கேட்குது, பிஜேபி கேட்குது. அப்போ கூட நான் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க, ஜனநாயக நாட்டில் அவங்க கருத்தை பேசிட்டோம், நான் என் கருத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு விட்டேன். அது தரலை. அதை விட கொடுமை, அது தொடர்ச்சி அடுத்த ஒரு ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு விசாரணைக்கு ஒரு குழுன்னு போட்டுட்டு அது அப்படியே அந்த பிரச்சனையை கிடப்பில் போட்டாங்களே, வெளியே செய்ய மாட்டாங்க. இவங்க ஏமாற்று. நாங்கள் வந்தால் விடுதலை செய்வோம்னு சொல்ல ஆளுநர் கையெழுத்து போடலைங்கிறாங்க. ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரியும் போது அப்போ எதுக்கு விடுதலை செய்வோம்னு உறுதி அளித்தீங்க? அப்போ இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணேன்? முதல்ல விடுதலை செய்யி அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம்னுருவோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நீ உயிர் பிரச்சனைன்னு எதை சொல்ற? சமூகத்துடைய உயிர்நாடி அது ஓம் பிரச்சனை இல்லை, என்னோட உயிர் பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அதை விட்டு. ரெண்டாவது, நீ எப்படி பார்க்கணும், அண்ணனை எப்படி பார்க்கணும்னா, ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மகனை நீ பார்க்கவே கூடாது. இந்த நிலத்தில் ஒரு தேவர் மீது அடிபட்டால் தேவேந்தருக்கு வலிப்பதில்லை, தேவேந்தர் மீது அடிபட்டால் தேவருக்கு வலிப்பதில்லை, பறையர் மீது அடிபட்டால் படையாட்சிக்கு வலிப்பதில்லை, படையாட்சிக்கு காயம்பட்டால் பறையருக்கு கண்ணீர் வருவதில்லை, இந்து அடிபட்டால் இஸ்லாமியன் வலிப்பதில்லை, இஸ்லாமியனுக்கு அடிபட்டால் இந்து கிறிஸ்தவனோ அழுவதில்லை. ஆனால் இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் கண்கள் கலங்கும், தமிழன் துடிப்பான். அதான் தமிழனுடைய மாண்பு. நீ உலகத்தில் இங்கே உடல்ல எங்கே காயம்பட்டாலும் முதல்ல கண்ணாலும், அது மாதிரி உலகத்தில் எங்கே காயம்பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுதுருக்கு. நீ ஈராக் போருக்கு அழுதும், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சோமாலியா வறுமைக்கு அழுதும், சிரியா படுகொலைக்கு அழுதும், உனக்கு தெரியும். ஒரு அயலாங்க ஒரு மகன் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கி இருந்ததுக்கு நம்ம அழுதும். அண்ணனுக்கு தெரியும் நம்ம எத்தனை போராட்டங்களை, சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக நாங்கள் போராடினோம், நானே போராடினேன். அப்போ அந்த மாதிரி நீ நம்ம அப்படிதான் நிற்க முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாற்றையும் நம்ம பேரன்பு கொண்டு காதலிக்கலைன்னா இந்த இடத்துல பொது தளத்தில் நிற்க நம்ம அருகதையை இழந்துவோம். அதனால நீ இது ஓம் பிரச்சனை நினைக்காத, இது என் பிரச்சனை, நம்ம இன பிரச்சனை, அப்படிதான் நீ நினைக்கணும். அதனால நான் உனக்கிட்ட சொல்றேன், 50 வருஷமா நம்பின நீ மக்கள்கிட்ட சொல்லு, ஒரு 5 வருஷம் அண்ணனை தான் நம்பி பார்ப்போமே. அது என்னை கேட்டாங்க, என்னென்ன இவனை போய் நம்பியிருக்கிய அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அறிஞன் சொல்றான், இவரை நம்பலாமா கூடாதா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இவரை நம்பலாமா கூடாதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை 50 ஆண்டுகள் ஒருத்தருக்கு அதிகாரத்தை தொடர்ச்சியாக கொடுத்த நீங்க ஒரு 5 ஆண்டு அண்ணனுக்கு கொடுத்து பார்ப்போம். அப்புறம் இல்லைன்னா நம்பாதீங்க, எப்பவும் நம்பாதீங்க. அதானே? அதனால நீ தைரியமா இரு. நான் ஒன்னுலேருந்து ஒரு துளி அளவு கூட வேறுபட்டு நிற்கல. நீ தொப்பி அணிஞ்சிருக்க, நான் அணியலை. நீ கலிமா சொல்லி முஸ்லீமா இருக்க, கலிமா சொல்லாமல் முஸ்லீமா இருக்க, அவ்வளோதான். என்னன்னா
தங்கச்சி ரொம்ப நேரம் ஓரமா நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது இருக்க இருந்தா